இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு இருதய வணக்க மாதம் 26ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் நீதிக்கு மாதிரிகை. தமது ஜீவிய காலமெல்லாம் திவ்ய இயேசு அனுசரித்து வந்த நீதி என்ற புண்ணியமானது திரு இருதய சிநேகத்தின் வேறொரு சாயல். செசாருக்குரியதை செசாருக்கு செலுத்துங்கள், சர்வேஸ்வரனுக்குரியதை சர்வேஸ்வரனுக்கு செலுத்துங்கள் என்று நமது ஆண்டவர் சொன்னபோது இந்த புண்ணியத்தை எம்மாத்திரம் நன்கு மதித்தார் என்றும் புகழ்ந்தார் என்றும் அறிகிறது சுலபம். ஒவ்வொருவனுக்கும் அவனுக்குரியதை செலுத்துவதில்தான் நீதி அடங்கி இருக்கிறது. இந்த புண்ணியமானது சர்வேஸ்வரனுக்கும் மனிதர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் உத்தமமாய் நிறைவேற்ற நம்மை தூண்டுகிறது. உத்தமமான தேவ ஊழியத்துக்கும் சர்வேஸ்வரன் மட்டில் நமக்குள்ள கடமைகளை நிறைவேற்றுகிறதற்கும் திவ்ய இயேசு மாதிரிகையாயிருக்கிறார். தமது தேவ பிதாவை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி மனிதர்களுக்கு அறிவித்து சிநேகிக்க செய்வதில் திவ்ய இயேசு கொண்டிருந்த ஆவல் இம்மாத்திரம் என்று விவரிக்க இயலாது. இதற்காகவே அவர் இவ்வுலகத்துக்கு வந்தார். இந்த தேவ ஊழியத்தை விருத்தி செய்யவே தமது பிராணனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துநாதர் இவ்வுலகத்தை விட்டு பிரியும் தருணத்தில், பிதாவே, நீர் எனக்கு கற்பித்தவையெல்லாம் நான் நிறைவேற்றினேன் என்று அவர் திருவுளம் பற்றினது சர்வ நீதிக்கும் ஒத்திருக்கும். நாம் சாகும் தருணத்தில் இதே வார்த்தைகளை நாம் உச்சரிக்க கூடுமானால் நாம் எவ்வளவோ பாக்கியவான்களாயிருப்போம். சர்வேஸ்வரன் நமது சிருஷ்டிகர், நமது இரட்சகர். ஆதலால் நாம் அவரை வணங்கி சிநேகித்து சேவிக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நல்ல கிறிஸ்தவர்களாய் நடக்க விரும்பினால் சர்வேஸ்வரன் மற்ற நீதிக்கு ஒத்த பிரகாரம் நடந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றி சாகும் பரியந்தம் அவருடைய ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். சர்வேஸ்வரனுக்கு அடுத்த கடமைகளை நிறைவேற்ற தங்களால் ஆன பிரயாசப்படுகிற நல்ல கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் நடத்தையால் தங்களை கண்காணிக்கும் வேத போதகர்களுக்கு மெய்யாகவே ஆறுதலாயிருக்கிறார்கள். இன்னும் வேறு பலர் இருக்கிறார்கள். இவர்கள் தேவ ஊழியத்தில் அஜாக்கிரதையாய் நடந்து பாவ வழியில் வாழ்கிறார்கள். தங்களுக்கு இஷ்டமான கடமைகளை செய்வார்கள். தங்கள் சுபாவத்தோடு ஒத்துப்போகாத கடமைகளை விட்டு விடுவார்கள். நித்திய கேட்டுக்கு ஆளாக்கும் இந்த அசம்பந்தத்திலிருந்து இவர்களை அசைக்க குருவானவர் பிரயாசப்படுவாராகில் உடனே முறையிடுவார்கள். அவருக்கு விரோதமாய் பேசுவார்கள். தங்கள் பேரில் கண்டிப்பாய் இருக்கிறார் என்று தூற்றுவார்கள். சில சமயங்களில் கலகம் உண்டு பண்ணுவார்கள். அசட்டைத்தனமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்தாய் வந்து முடியும் இந்த குற்றங்களை கவனியாமல் கண்ணை மூடிக்கொண்டிருப்பது குருவானவருக்கு மிக எளிது. ஆனால் தமது வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஆத்துமங்களை தமது அசட்டைத்தனத்தால் கவனியாமல் விடுவாரேயாகில் இவர் ஆண்டவருக்கு கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் சர்வேஸ்வரன் மட்டில் நீதி என்கிற புண்ணியத்தை தங்களால் இயன்ற அளவு அனுசரிப்பார்கள். தேவ ஊழியத்தில் தாராள குணத்தோடு நடப்பார்கள். சோதனை நேரத்திலும் ஞான ஆறுதலான நேரத்திலும் சர்வேஸ்வரனுக்கு பிரமாணிக்கம் தவற மாட்டார்கள். தேவ ஊழியத்தில் தவறி சர்வேஸ்வரனுக்கு துரோகம் பண்ணுகிறதை விட சாக துணிந்திருப்பார்கள். புனித
அதிரணியானப்பர் கொடிய சாவுக்கு தீர்வையிடப்பட்ட போது தமக்கு வரப்போகிற வேத சாட்சி முடியை பற்றி தமது மனைவிக்கு அறிவிக்கும்படி காவல்காரர்களுடைய அனுமதி பெற்று வீட்டுக்கு போனார். அவருடைய பக்தியுள்ள மனைவி தன் புருஷன் நிர்பாக்கியமாய் தன் விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலித்து விட்டது நிமித்தமல்லவா சினத்திலிட்டு விடுதலையாகி வருகிறார் என்று எண்ணி கோபம் கொண்டு கதவை சாத்திவிட்டு சொன்னதாவது: ஆ கோழை சதிகாரரே, என் முன் ஒருபோதும் வராதேயும், என்னோடு பேசாதேயும். தேவ ஊழியத்தை விட்டு பிரிந்து உமது சிருஷ்டிகருக்கும் இரட்சகருக்கும் துரோகம் புரிந்த நீர் என் முகத்தில் வீழ்க்க வேண்டாம். தீர்வி நாளில் தேவ சன்னிதானத்துக்கு முன் வேத விரோதியாய் நீ நிற்கும்போது உமது நிர்பாக்கியம் எவ்வளவு பெரிதாயிராது என்று கத்தினாள். புனித அதிரியானப்பர் தன் மனைவி போட்ட சப்தத்தை கேட்டு ஆச்சரியப்படாமல் உண்மையை உள்ளது போல் அறிவிக்க அவள் உடனே சந்தோஷப்பட்டதும் அல்லாமல் இருவருமாக ஆண்டவருக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். தேவ ஊழியத்தில் விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய வீரத்துவமான பிரமாணிக்கத்தின் ஆச்சரியமான மாதிரிகை இதுவே. தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு பங்கில் சில வருஷங்களுக்கு முன் தங்கள் பங்கு குரு செய்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள பிரியமில்லாத சில பெரிய மனிதர்கள் குருவானவருக்கு விரோதமாய் கலகம் செய்து இந்த தீர்மானத்தை மாற்றினால் ஒழிய நாங்கள் திருப்பலியில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றும் திருவருட்சாதனங்களை பெறமாட்டோம் என்றும் பிடிவாதம் பண்ணினார்கள். ஆனால் அவ்வூர் பெண் பிள்ளைகள் பக்தியுள்ள புத்திசாலிகள். அவர்களில் பலர் மரியன்னையுடைய சபையை சேர்ந்த சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவர்கள். தங்களுடைய கணவர்கள் அநேக சாவான பாவங்களுக்கு உத்தரவாதிகளாகி நித்திய கேட்டின் மார்க்கத்தில் நடக்கப் போகிறதை பற்றி மிக துன்பப்பட்டார்கள். ஆதலால் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தாங்களே ஒரு கூட்டம் கூடி தங்கள் வீட்டுக்காரர்கள் சர்வீஸ்வரனுக்கும் குருவானவருக்கும் விரோதமாக எடுத்த பிடிவாதப்படி தாங்கள் நடக்கிறதில்லை என்றும் அவர்கள் திருச்சபையின் சொற்படி கேட்கும் வரையில் அவர்களுக்கு சமையல் செய்து போடுகிறதில்லை என்றும் தீர்மானம் பண்ணினார்கள். இந்த தீர்மானத்தால் குடும்பத்தில் மிக தொந்தரவுகள் ஏற்பட்டன. கணவர்கள் அவர்களை திட்டினார்கள், அடித்தார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள். பெண்கள் பயப்படவில்லை, வெகு உறுதியாய் இருந்தார்கள். ஆண் பிள்ளைகள் தான் பட்டினியும் பசியுமாய் கிடந்து உடல் மெலிந்து வருத்தப்பட வேண்டியிருந்தது. கடைசியால் தங்கள் மனைவிகளின் எண்ணப்படி புருஷர் இணங்க வேண்டி இருந்தது. குருவானவர் கட்டளைக்கு முழுதும் கீழ்ப்படிந்தார்கள். இவ்வகையாய் அவர்களுடைய சரீர உயிரும் ஆத்ம உயிரும் காப்பாற்றப்பட்டது. தேவ ஊழியத்தில் இந்த பக்தியுள்ள பெண்கள் காட்டின ஆச்சரியத்துக்குரிய நன்மாதிரிகையை கண்டு உணர்வோம். இவர்கள் தங்கள் நல்ல நடத்தையால் போதிக்கும் படிப்பினை மிக பலனுள்ள படிப்பினை. இவ்வித சந்தர்ப்பங்களில் பெண்கள் தங்கள் வேத வைராக்கியத்தை காண்பிக்கிறது மற்ற இடங்களிலும் மிக பிரயோஜனமாயிருக்கும். இரண்டாவது, நமது அயலார் மட்டில் நமக்குள்ள கடமைகள். தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பும் பிரமாணிக்கமும் உள்ள கிறிஸ்தவள் தன் அயலான் மட்டில் தனக்குள்ள கடமைகளையும் பிரமாணிக்கமாய் செலுத்துவான். பிறருடைய சொத்துக்கும் பெயருக்கும் கெடுதலான சகலத்தையும் விலக்கி நல்ல கிறிஸ்தவர்கள் எச்சரிக்கையாய் நடப்பார்கள். பிறருடைய சொத்தில் அல்லது காணி பூமியில் ஒரு சொற்ப பாகத்தை என்கிலும் தங்களுடையதாக்கி கொள்ளுதல், மற்றவர்களுக்கு சொந்தமான பணத்தை தன்வசம் வைத்திருத்தல், கேடும் வரும்படி பொய் புகார் செய்தால் பொய் சாட்சி சொல்லுதல், விற்கிற வாங்குகிற ஜாமான்களின் அளவில் ஏமாற்றுதல், புரணி ஆவலாதிகளால் மற்றவர்களுடைய பேரை கெடுத்தல் ஆகிய இவை போன்றவைகள் பிறருக்கு அநீதம் வருவிக்கிறதென்று அவர்களுக்கு நன்றாய் தெரியும். சில சமயம் ஏதேனும் கெடுதல் வருவித்து விட்டதாக கண்டால் உத்தரித்தால் ஒழிய பாவ பொறுத்தல் கிடையாதென்று
நல்ல கிறிஸ்தவன் எப்போதும் அறிந்திருப்பதினால் அது பொருள் நஷ்டமோ அல்லது பெயர் நஷ்டமோ தான் செய்த கெடுதலை நிவர்த்தி செய்ய தன்னால் ஆன பிரயாசப்படுவான். இயேசுவின் திருஇருதய பக்தர்கள் அனைவரும் ஆண்டவரிடமும் அயலார் மட்டிலும் தாங்கள் செலுத்த வேண்டிய கடமைகளை எல்லாம் உத்தமமாய் நிறைவேற்ற உறுதியான பிரதிக்கினை செய்யும் பட்சத்தில் அவர்களும் புனித சூசையப்பரை போல் நீதிமான், அதாவது சர்வேஸ்வரன் மட்டிலும் மனிதர்கள் மட்டிலும் தனக்குள்ள சகல கடமைகளையும் நிறைவேற்றுகிற கிறிஸ்தவன் என்கிற பெயருக்கு பாத்திரமாவார்கள். இயேசுவின் திரு இருதயமானது நித்தியத்துக்கும் அவர்களுடைய சம்பாவனையும் பாக்கியமாயிருக்கும். வரலாறு: ஓர் வியாதிக்காரனுக்கு அவஸ்தை கொடுக்க குருவானவரை கூப்பிட்டார்கள். குருவானவர் போனார். சரீரமெல்லாம் காயங்களால் மூடப்பட்டு அசையாமல் கட்டை போல் கிடக்கும் வாத வியாதி உள்ள ஒரு மனிதனை கண்டார். அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அவன் மகள் நாள் முழுவதும் கடின கூலி வேலை செய்து சாப்பாடு கொண்டு வர வேண்டியிருந்தது. இவ்வித வேதனைகளின் நடுவில் அவனுடைய அமெரிக்கையையும் பொறுமையும் கண்ட குருவானவர் ஆச்சரியப்பட்டு அவனை நோக்கி, இந்த பரிதாபத்துக்குரிய நிலையில் நீ இவ்வளவு மன சமாதானமாய் இருக்கிறது எப்படி என. வியாதிக்காரன், சுவாமி, உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள், எங்கிருந்து எனக்கு ஆறுதல் வருகிறதென்று காண்பீர்கள் என்றான். அப்படியே குருவானவர் மேலே பார்த்தார். அங்கே இயேசுவின் திருஇருதய படமும் மரியாயின் மாசற்ற இருதய படமும் சுவரில் தொங்கிக் கொண்டு இருந்தது. சுவாமி, இங்கே இருந்துதான் நான் ஆறுதல் அடைகிறேன். வேதனை அதிகரிக்கும் போது இந்த படங்களை பார்த்து இயேசுவும் மரியாவும் என்னிலும் அதிக வேதனை அனுபவித்தார்கள். என்றாலும் அவர்கள் மாசில்லாதவர்கள், நானோ பெரும் பாவி என்று நினைத்ததும் உடனே எனக்கு ஆறுதல் வருகிறது. தவிர இதே நினைவுதான் இயேசுவுக்காகவும் தேவ மாதாவுக்காகவும் அவர்களுடைய திரு இருதயங்களுக்கு பிரியப்பட எந்த வேதனைகளையும் நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள செய்கிறது என்றான். இவ்வறிய வார்த்தைகளை கேட்டதும் பக்தி அன்புக்குரிய இவ்வுணர்ச்சிகளை அவனிடம் கண்டதும் குருவானருடைய இருதயம் சந்தோஷத்தால் பூரித்து கடைசி திருவரிசாதனங்களை எல்லாம் நிறைவேற்றினார். இயேசுவின் திரு இருதயமும் மரியன்னையின் மாசற்ற இருதயமும் என் ஆத்மத்தை மோட்சத்துக்கு இட்டு கொண்டு போக வருகிறதை நான் பார்க்கிறேன் என்னும் பரம வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு தேவ ஆனந்தத்தில் அமிழ்ந்தவனாய் 2 தினத்தில் பாக்கியமான மரணம் அடைந்தான். புனித மார்கரெட் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம்: ஆண்டவருடைய பிரமாணிக்கமுள்ள ஊழியர்களுக்கு ஒத்த வண்ணம் உன்னைத்தானே மறுதலித்து உன் எஜமானுடைய ஊழியத்துக்கு சுறுசுறுப்போடு உன்னை கையளி. உன் அன்பு ஏற்றபடி ஆண்டவர் பலனளிப்பார். இயேசுவின் திரு இருதயத்தின் வார்த்தை மாதிரிகை புண்ணிய கிரிகைகளுக்கு ஒத்த வண்ணம் உன்னுடைய வாழ்வை சீர்படுத்து. இயேசு உன் இருதயத்தை முழுதும் கைப்பற்ற ஆசைப்படுகிறார். அதுபோலவே நீயும் அவருடைய அன்பை கைப்பற்ற ஆசைப்படு. கூடுமானால் சகலத்துக்கு மேலாய் அவரை அன்பு செய்ய உன்னாலான முயற்சி எடுத்துக்கொள். சிலுவையில் என் இயேசு தொங்கின தோற்றமாய் அல்லது பிலாத்து என்பவனுடைய அரண்மனையில் இதோ மனிதன் என்று காட்டின பாவனையாய் எனக்கு என் ஆண்டவர் அடிக்கடி தம்மை காண்பித்தார். இந்த காட்சி என் இருதயத்தில் எவ்வளவு இரக்கத்தையும் அன்பையும் சிலுவைகளின் மேல் ஆவலையும் உண்டு பண்ணினதென்றால் எனக்கு வந்த சகல துன்பங்களும் மிக எளிதாய் இருந்தது. மன வல்லமை ஜெபம்: இயேசுவின் மதுரமான இருதயமே, உம்மை நான் அதிகமாய் அன்பு செய்தருளும். இப்போது அனைவரும் இணைந்து திரு இருதய ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களோடு ஜெபமாலையை ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். ஓ இயேசுவின் திரு இருதயமே,
உமது அரசு வருக. அனைத்து இன மக்களுக்கும் நீர் அரசராக இருப்பீராக. உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பவர்களுக்கு மட்டும் அல்ல, ஊதாரியைப் போல் உம்மை விட்டு விலகி போயிருப்பவர்களுக்கும் நீர் உத்தம அரசராய் இருப்பீராக. அமைதியின் அரசராகிய தூய மரியாவின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டில் உமது அரசை நிறுவீராக. எங்கள் குடும்பங்களினுள் நுழைந்து அவற்றை உமக்கே சொந்தமாக்கி அருளும். இவ்விதம் உலகின் 1 கோடி முனை முதல் மறு கோடி முனை வரை நம் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றைக்கும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்று ஒரே குரலொலியாய் இருப்பதாக. ஆமேன். இயேசுவின் திரு இருதய அன்பே, உமது அன்பு இதயத்தில் பற்றி எரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதய திடமே, என்னை திடப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, எனக்கு மன்னிப்பளித்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையை, என் குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசே, என்னை உம் வசப்படுத்தியருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என்னை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகன பலியாக்கியருளும். அமல உற்பவியான தூய கன்னி மரியாவே, இயேசுவின் திரு இருதயத்திடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு இருதய ஜெபமாலை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பாயவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். பிற மதத்தினரால் பிரிவினை சகோதரர்கள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும்.
மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றி அருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இறுதி ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உதித்த தூய மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தபம், அனுதின செயல்கள், இன்பம், துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எளியன் என்னையே உமக்கு கையளித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனெனில்
உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் இந்த திரு இருதயத்தை அன்பு செய்து புகழ்ந்து வணங்கும்படியாக என்னை, என் உயிரை, என் செயல்களை, எனக்கு நேரிடும் இன்பத் துன்பங்களை எல்லாம் இந்த திரு இருதயத்திற்கு பாத காணிக்கையாக்குகிறேன். திவ்ய திரு இருதயத்துக்கே நான் முழுவதும் சொந்தமாயிருப்பேன். அதற்கு வருத்தம் தரக்கூடிய அனைத்தையும் முழு மனதோடு வெறுத்து தள்ளுவேன். திரு இருதயத்தின் மீது எனக்குள்ள அன்பை காட்ட என்னால் முடிந்தவற்றை எல்லாம் செய்வேன். இதுவே என் உறுதி மாறாத தீர்மானம். இயேசுவின் திரு இருதயமே, என் அன்புக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவல் நீரே. என் மீட்பின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை போக்கும் மருந்து நீரே. என் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு நிலையான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உம் விண்ணக தந்தையின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோபம் என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை எண்ணி அஞ்சும் அதே வேளையில் உம் இரக்கத்தையும் எண்ணி என் நம்பிக்கை முழுவதையும் உம் பேரில் வைக்கிறேன். எனவே உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் என்னிடம் இருந்தால் இதை உமது அன்பு தீயில் சுட்டெரித்தருளும். நான் உம்மை ஒருபோதும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்க உம் தூய அன்பை என் இருதயத்தில் புதுப்பித்தருளும். உம் அடிமையாக வாழ்வதும் இறப்பதுமே என் ஒரே பேராக நான் எண்ணி இருப்பதால் என் பேரை உம் திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரு தாமே விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடும். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, எனது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுநாதருடைய திரு இருதயத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும்,
கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்திலே இஸ்பிரித்து சாந்தவினால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வரனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் வாசஸ்தலமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வேஸ்வரனுடைய வீடும் மோட்சத்தின் வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஸ்நேக அக்னி சுவாலித்தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் சம்பூரணமாய் நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எவ்வித ஸ்துதி புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மத்திய ஸ்தானமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த பூரண பொக்கிஷமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நிறைந்திருக்கும் நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி பிரார்த்திக்கும் சகலருக்கும் சம்பூரணம் கொடுக்கும் தாராளம் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜீவியத்துக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதலின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் ஜீவனும் உத்தானமும் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமை பந்தனம் ஆகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவங்களின் பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுடைய இரட்சணியமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மிடம் மறிக்கிறவர்களின் நம்பிக்கையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி.
சகல புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயவு பண்ணி ரட்சியும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்தை போலாகும்படி கிருபை செய்தருளும். ஜெபிப்போமாக. சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா, உமக்கு மிகவும் பிரிய குமாரனுடைய இருதயத்தையும் அவர் பாவிகளின் பேரால் உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் ஸ்துதி புகழ்ச்சியையும் கிருபையாய் பார்த்தருளும் சுவாமி. உமது இரக்கத்தை மன்றாடி கேட்பவர்களுக்கு தேவரீர் இறங்கி மன்னிப்பு கொடுத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தேவரீரோடும் இஸ்பிரித்து சாந்துவோடும் செஞ்சீவியராய் சதா காலமும் ராஜ்ய பரிபாலனம் செய்யும் உமது திவ்ய குமாரன் இயேசு கிறிஸ்துநாதர் பேரால் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திரு நாவினால் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் இதோ அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத உருணியாகிய தேவருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். சர்வேஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாய் இருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைச்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்து அருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபாத்திரவாள்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் என்னை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீர் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாய் இருக்கிறேன். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.